ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால परमेश्वर उद्धार करता है यीशु मसीह के नाम से உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். आप सभी को प्रेम से अभिवादन करते हैं. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? आप सब खुश हैं क्या? கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமா இருக்கீங்களா? परमेश्वर के अंदर आनंदित हैं? புதிய ஆண்டு தொடங்கி ஒரு மாதத்தை நாம் கடந்து விட்டோம். नए वर्ष शुरुआत होकर 1 महीने बीत चुके हैं. இந்த புதிய மாசத்துக்குள்ளாக வரும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். इस नए महीने में आने के लिए परमेश्वर ने हमें अनुग्रह किया है. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். परमेश्वर कितना अच्छा है. சொன்ன வார்த்தை நிச்சயமாக நிறைவேற்றுவார். कहे हुए वचनों को वो पूरा करेगा. வேதமளித்த தியானத்தின் மூலமாக वचन दीपक के रोज के ध्यान के अनुसार உங்களை சந்திப்பதில் आपसे मिलने में நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். हमें बड़ी आनंद होती है. கர்த்தர் இந்த பிப்ரவரி மாசத்துல परमेश्वर इस फरवरी के महीने என்ன में வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார்? क्या प्रतिज्ञा दिया है? வாக்குத்தத்தம் கொடுத்த ஆண்டவர் जो प्रतिज्ञा दिया हुआ அது परमेश्वर நிச்சயமாக நிறைவேற்றுவார். निश्चय उसे पूरा करेगा. நாம் அதை வாசிக்கலாமா? हम उस पढ़ेंगे. ஏசாயா एशाया 43 அதிகாரம் चैप्टर 43 16 சொல்லப்பட்டிருக்குது. उसकी 16 में कहा गया है, சமுத்திரத்திலே வழியையும் समुद्र में मार्ग को வழியே தண்ணீர்களிலே பாதையும் உண்டாக்குவேன். और प्रचंड धारा में पथ बनाता हूँ. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். परमेश्वर कितना अच्छा है. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். वो सर्वशक्तिमान परमेश्वर அவர் है. ஒரு வார்த்தை சொன்னால் நிச்சயமாக நிறைவேற்றுவார். अगर वो एक शब्द कहता है तो निश्चय उसे पूरा அவர் करेगा. சமுத்திரத்தில வழியை உண்டாக்குகிறவர். वो समुद्र में मार्ग लेकर आता है வழியே தண்ணீர்களிலே பாதை உண்டாக்குவர். और प्रचंड धारा में पथ बनाता है. இந்த புதிய மாசத்துல इस नए महीने में ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहता ஒரு है, புதிய வழியை உனக்கு நான் தரப்பேன். एक नए मार्ग को मैं तुम्हारे लिए புதிய खोलूंगा. வாசலை உனக்கு நான் தரப்பேன். नए द्वार को मैं खोलता हूँ. கடந்த மாசத்துல கடந்த நாட்கள் எந்தெந்த வாசல் அடைக்கப்பட்டு இருந்ததோ, पिछले महीने में पिछले साल में जो भी द्वार बंद थे, எந்தெந்த வழி அடைக்கப்பட்டு இருந்ததோ जो भी मार्ग बंद किए गए அதை थे, நான் திறப்பேன் என்று சொல்லுகிறார். उसे मैं खोलूंगा करके அந்த कहता வழியை है. திறந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். उस मार्ग को खोलकर मैं आशीष करूंगा ஏதோ ஒரு कहता வழி है. அடைக்கப்பட்டு இருக்கலாம். कोई तो मार्ग बंद किया गया ஏதோ ஒரு है, வழி சோதரம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். कोई तो मार्ग आपको नहीं पता ஆனா है, அந்த மாசத்துல ஆண்டவர் पर इस महीने உங்களுக்கு परमेश्वर ஒரு புதிய வழியை உண்டாக்குவார். एक नए मार्ग को ஒரு दिखाएगा, புதிய காரியத்தை உங்களுக்கு செய்வார். एक नए कार्य को करेगा. கலங்காதிருங்கள். व्याकुल मत होइए. தேவ சமூகத்துல ஜெபிங்க. परमेश्वर के सम्मुख में प्रार्थना எனக்கு ஒரு வழியை कीजिए. தரங்க என்று ஜெபிங்க. मेरे लिए एक मार्ग खोली करके என் प्रार्थना வாழ்க்கை कीजिए. ஆசீர்வதிக்கும் என்று ஜெபிங்க. मेरे जीवन को आशीष कीजिए. அவர் நிச்சயமாகவே वो निश्चय ஒரு ही புதிய வழியை உங்களுக்கு இந்த மாசத்தை தரப்பார். एक नए मार्ग को वो आपके लिए इस महीने में உடைய खोलेगा. கண்கள் அதை காணும். आपकी आंखें उसे देखेंगी. நீங்க அற்புதங்களை பெற்றுக்கொள்வீர்கள். उस अद्भुत कार्य को आप पालेंगे. உங்களை தேடி கர்த்தர் இந்த நாட்களில் மகிமையான காரியங்களை செய்வார். परमेश्वर आपके जीवन में बड़े महिमा के कार्य करेंगे. நாம் ஜெபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे. நல்ல பிதாவே நன்றி செலுத்துகிறோம். प्यारे पिता आपको धन्यवाद உடைய करते हैं. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். आपके बच्चों के लिए இந்த धन्यवाद. புதிய மாசத்துல इस नए महीने ஒரு में புதிய வழியை உண்டாக்க வேண்டும் சொல்லி एक இருக்கிறீங்க. नए मार्ग को खोलूंगा करके कहा है. அடைக்கப்பட்ட வழியை திறந்து கொடுங்க. आप जो बंद किए गए मार्ग को खोल दीजिए. எந்தெந்த காரிய தடை இருக்கிறத மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். जो भी कार्य में रुकावट है उसे बदल दीजिए. ஒரு புதிய வழியை உண்டாக்கி एक नए मार्ग को பிள்ளை दिखाकर ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். आपके बच्चों को आशीष कीजिए. அப்படியே செய்யும். वैसे ही कीजिए. இயேசு மூலம் ஜெபங்களும் அருமை பிதாவே. यीशु के नाम से मांगते हैं अच्छे पिता. ஆமென். आमीन.